பொதுவாவே இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் ரொம்ப அபாயகரமான விளையாட்டு. அதனால அடிக்கடி பற்றக்கூடாதுன்னு சொல்லி இந்த பஞ்சு மத்தையெல்லாம் போட்டு ஒரு க்ளோஸ் ஹால்ல நடத்துவாங்க இல்லையா? இந்த விளையாட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா அதை விட கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. அதுல சேஃப்டிங்கிறது குட்டிச்சவத்துல உட்கார்ந்து வெட்டிய கதை பேசுறதுக்கு பதிலா ஒரு குட்டிச்சவத்துல இருந்து இன்னொரு குட்டிச்சவத்துக்கு தாவறது, கட்டடம் கட்டடம் பாயறது. இந்த விளையாட்டுக்கு பேர் தான் பார்க்கோர். இது பாக்குறதுக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கோ அதை விட 10 மடங்கு ஆபத்து ஜாஸ்தி. இதுல நிறைய மூவ் ஜோன், டிஃபரெண்டான சம்மர்ஸ் ஆல்சோ இருக்கு. ஆனா இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவ் எதுனா கேட் லீப். இதோட சாராம்சம் என்னன்னா, ஒரு சின்ன கேப்ல இருந்து இன்னொரு வெர்டிகல் சர்ஃபேஸ்க்கு ஜம்ப் பண்ணி அப்படியே உங்க கைகளோட உதவியால உங்க உடம்ப அந்த வெர்டிகல் சர்ஃபேஸ்க்கு மேல கொண்டு போறது. இதுதான் இந்த மூவோட டெக்னிக். இந்த வித்தைக்கு நமக்கு வாத்தியார் இந்த பூனை பயவுள்ள. பூனைனா இந்த பூனை இல்ல, இந்த வித்தையை ஒழுங்கா பண்ண பூனை. காய்ஸ், பூனைக்கு கூட அடி சறுக்கலாம். ஆனா நீங்க இந்த பார்க்கோர் பண்ணிட்டு இருக்கும்போது, முக்கியமா இந்த கேட்லி பண்ணும்போது அடி சறுக்கிச்சுன்னா அவ்வளவுதான், உங்க லைஃப்ல பெரிய சர்க்கிளை சந்திக்க நேரம். பார்க்கோர்னால லைஃப் அக்கப்போற மாறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முக்கியமா என் பேச்ச கேப்போர் இந்த வீடியோவை பார்க்கலாம். டேக் ஆஃப்ல மேக்ஸிமம் வெலாசிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க ஜம்ப் பண்ணும்போது உங்க கைகளை மேல் நோக்கி உயர்த்துறீங்க. இதனால உங்க ஹிப்ஸ்ல கூடுதலான ஒரு டவுன் ஃபோர்ஸ் உருவாகுது. இதனால உங்களுக்கு 20% எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது. ஆனா உங்க உண்மையான திறமையை நீங்க எப்படி லேண்ட் பண்றீங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. நீங்க குதிக்கும் போது சுவத்துல முட்டாம இருக்கிறதுக்கு உங்க கால்களை எப்படி வச்சீங்கன்னா அது குஷன் மாதிரி ரியாக்ட் பண்ணும். நம்ம கால்ல இருக்கிற பாதங்கள் ஒரு ஸ்பிரிங் மாதிரி ஆக்ட் பண்ணி ஃபுல் இம்பாக்டையும் அது அப்சர்வ் பண்ணிக்குது. இதனாலதான் நீங்க கைகளால சுவத்தை பிடிக்கும் போது கீழே விழாம அங்கேயே நிக்கிறீங்க. இந்த பார்க்கோர் ஒன்னும் செவத்துக்கு சுண்ணாம்பு அடிக்கிற வேலை இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் அடிச்சுட்டு நாளைக்கு மீதி பாத்துக்கலாம்னு நினைக்கிறதுக்கு. சில பேர் டேக் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடியே சீகாலி ஆயிடுறாங்க. நம்ம டெக்னிக்கலா பேசுவோம். நீங்க ஜம்ப் பண்ணும்போது உங்க மேக்ஸிமம் புஷிங் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? 340.19 kilograms. இந்த ஃபோர்ஸ் இருந்தா ஒரு பெரிய கரடியவே நீங்க சாச்சிடலாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பூனை எவ்வளவு தூரத்துக்கு போக முடியும்னு. ஆனா அந்த பூனையை விடுங்க, இந்த கேனை என்ன பண்றான் பாருங்க. இந்த சோனைய வெலாசிட்டியை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது தான் ஊரை சுத்திட்டு இருந்தான் போல இருக்கு. இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸை கவர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பின்னாடி போய் அங்கிருந்து ஓடி வந்து குதிச்சிருக்கணும். கைகளை மேல உயர்த்தி குதிச்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% ஆஃபர் கிடைச்சிருக்கும். இந்த சிவப்பு சட்டையை கேட் மாதிரி தாவியானா சரி கெச்சு குப்பத்துல போய் உட்காண்டான். இவங்களுக்கு புண்ணானதான் புத்தி வரும். சரி, நீங்க இந்த டேக் ஆஃப்ல பாத்துட்டீங்கன்னு வச்சுக்குவோம். உங்களோட கால்களை நீங்க ஸ்பிரிங் மாதிரி உபயோகிக்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட உங்க ஸ்டண்ட் ஷோக்கு எண்டு கார்டு போட்டாச்சுன்னு அர்த்தம். இவரை பார்த்தாலே எனக்கு அப்படியே ஸ்பைடர்மேன் படம் தாங்க ஞாபகத்துக்கு வருது. அவரு கம் விட்டு கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல காம்பவுண்ட் சவத்தெல்லாம் தாண்டாரு. அதே மாதிரி உங்களுக்கும் கம் வரும். யார் சொன்னது? கிரகநிலை படி அவருக்கு இன்னைக்கு டைமிங் சரியில்லை. பார்க்கோவர் படி அவர் ஓடி வந்த டைமிங் சரியில்லை. ஜம்ப் பண்றதுக்கு காலை ரொம்ப லேட்டா தூக்கிட்டாரு. கால்களை ஸ்பிரிங் மாதிரி யூஸ் பண்ணாலாவது பரவாயில்லை. இப்போ ஒரு காலை ஒரு 3 மாசத்துக்கு ஒரு காலம் பயன்படுத்த முடியாது. அதையும் சமாளிச்சு கை தூக்குறான் பாத்தீங்களா? இவருக்கு அடியே படலையாம். சவுத்த தாண்ட அவசரத்துல ஊருக்கு முன்னாடியே காலம் மடக்கி அதை ஸ்பிரிங் மாதிரி பயன்படுத்த முயற்சி பண்ணி முடிச்ச வேகத்திலே கிரிப்பை இழந்து பப்பரப்பானு கீழே விழுந்தார். இப்படி அவசர கொடுக்க இருந்தா படுத்த படிக்காதான் இருக்கணும். ஒரே நாள்ல சயின்ஸை கத்துக்கிட்டு ஒராங்கூட்டான் மாதிரி தாவ ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கங்க. இரவு பகல் பாராமல் பிராக்டிஸ் பண்றது பெருசு இல்ல, இடுப்பு பல்லுன்னு பேராம பிராக்டிஸ் பண்ணணும். இவர் ஒரு மிஸ்டைமிங் அப்படிதான் மனசுக்குள்ள தான் ஒரு பூனை நினைச்சுக்கிட்டு சேர்ல இருந்து சவுத்துல ஏறி குதிச்சு ஏற முயற்சி பண்றாரு. அப்படிதான் நடுவுலயே பின்வாங்கன்னா நடுவுல தான் அடிபடும்.